Somebody, yeah, that's my Maserati going ham. No salami, that's your chick. If I like it, then I'm straight. Boat garden in a club. Where the bottles at rose. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராங்க் வீடியோ. என்னென்னா லோன் உல்ஃபில் கேல் கேரக்டர் வச்சுட்டு போய் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஒரு 2 மேட்ச் போயிருச்சு வேறு. அதுக்கப்புறம் இது 3வது மேட்ச்சு. பார்ப்போம் என்ன கன்று எடுத்துருக்கான். டசர்ட்டு ஸ்னைப்பர். சரி பார்ப்போம், ஃப்ரெண்ட் ஆகிறானா இல்லை போடிச்சு போலக்கிறானான்ட்டு. ரவுண்டி விட்டாங்க, வர்றான் ஃப்ரெண்டாகலாம். ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சூப்பர், ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இதுக்கு மேலே தான் இருக்குது சம்பவமே. அவனை மாட்டாடா என் பம்பரை கட்ட மண்டையா. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ படுத்து உருண்டு பறக்கணும், அப்போ தான் ஃப்ரெண்டுன்னு நம்புவான். பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு ஓல்டு பிளேயர் தான். ஆனால் நான் தான் இப்போ நானும் ஓல்டு பிளேயர் தான். ஆனால் ப்ராங்குக்கு வேண்டி இப்படி கேல் கேரக்டர் வச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே துரோகம் பண்ண போகிறோம். கஷ்டம் இல்லையே வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வேறு வழி இல்லை. ஒரு குத்திட்டு என்ன இந்த அமௌண்ட் போடுற, எந்த அமௌண்ட்டாக போடுறா இப்போயே குத்திடுவேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் போட்டோம், இப்போ குத்துறோம் பாருங்க, ஒரே குத்து அவளை தானே. போயிட்டு வா தம்பி, அடுத்த மேட்ச்சில் ரிவெஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு தெரியாத மாதிரி அடித்த மாதிரி கை தெரியாமல் அதில் பட்டுருச்சுரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே படுத்தாச்சு. இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டுவானா, இல்லைன்னா அதாவது கீழே போகிறாங்க வன்மத்தெல்லாம் கொட்டுவானா, இல்லைன்னா போன மேட்ச் மாதிரி ஃப்ரெண்ட் ஆவானா அப்படின்னு பார்ப்போம். அவனுக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி தான் இருக்கிறான், அது கூட தெரியல அவனுக்கு. நல்லா போய் ஃப்ரெண்ட் ஆயாச்சு, பார்த்துட்டான், படுத்தாச்சு, எந்திரிச்சாச்சு, அவன்கிட்ட போயாச்சு. கையில் குத்துலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா நகர்ந்து போயிட்டான். சரி, இப்போ அவனும் உட்காந்து எந்திரிக்கான். இப்போ ஜோனு வேறு வருது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். உட்காந்து நம்மளும் எந்திரிச்சாச்சு. அப்படியே வச்சு அடிக்காமல் பார்த்தா எந்திரிச்சிட்டான். சும்மா குறி தான் வச்சு அதுக்குள்ளேயே பயப்பட்டு எந்திரிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜோனு வேறு வருது. நானும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து ஜோனு வந்ததுக்கப்புறம் ஏறி போய் அடிக்கிறனா இல்லை சாக போடணுன்னு பார்ப்பான். அவனை பொறுத்து தான் இருக்குது, அடிக்கிறானா இல்லையா. ஐயோ அடிச்சிட்டான். ஒரு அடி அடிச்சுட்டு க்ளோவில் போட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சிட்டான்டா. பேரை பார்த்தீங்களா, அசிராமாவான். அவனுக்கு அசிராமா பிடிக்கணும், எனக்கு மினாட்டோ தாண்டா பிடிக்கும். இப்போ வாடா தேர்ட் ரவுண்ட்ரா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். என்ன கன்று எடுக்கிறது, எஸ்விடி டபுள் பேரில் எடுத்துக்கலாம். எஸ்விடி டபுள் பேரில் எடுத்துகிட்டு அடிக்க தான் போகிறோம். ஆனால் இந்த இதில் தான் ஹெட்ஷாட்டே ஒழுங்க மாட்டேங்குது. இந்த வீடியோக்கு வேண்டி ஹெட்ஷாட் வேறு அடிச்சுக்கிறேன் பார்த்தா ஹெட்ஷாட் ஒழுங்க மாட்டேங்குது உன் டபுங்கில். சரி பார்த்துக்கலாம். ஹெட்ஷாட் விழுந்தால் தான் ப்ரோ பிளேயர்னு இல்லை, ஸ்கில் இருக்கணும். அதை நான் சொல்கிறேன். எல்லாம் சொல்லலாம் தான், பிளேயர்னால் எல்லாம் சொல்லலாம். இப்போ போகிறான், ஜோசப் கேரக்டர் வச்சுட்டு வந்துட்டேன். எங்கே ஸ்பைடர் கேரக்டர்னு விட்டு அடிச்சிட்டு போகிறான்ட்டு. இப்போ அவன் இங்கேருந்து பார்த்தா காணோம், இங்கே பார்த்தா இருப்பான். கரெக்டாக விழுந்துருக்கோம், நான் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன், உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்தோம், செத்துட்டான். செத்துட்டு எந்திரிச்சு வாடா ரிவெஞ்சு குடுறோம் அப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது ரவுண்டு, 4வது ரவுண்டா, அருமை 4வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூக்கில் வேறு சளி வந்துருச்சுங்க, பேசுறதுக்கு முடிய மாட்டேங்குது. பேசுறதுன்னா கொஞ்சம் சுருங்குது மூக்கில் வேறு. இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அடிச்சிட்டான். மேட்ச் அடிச்சிருவான், நானும் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அடிச்சிருவான். லாங்லேருந்து ஒரு அடி மண்டையிலையா, அவ்வளோதான். மண்டையில் அடித்தா நான் செத்துட்டேன். அப்படியே இது எகிரிட்டு செத்தேன், காலையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே பறந்து ஒரு மாதிரி செத்தேன். 5வது ரவுண்ட் அவன் தான் கன்று எடுக்கணும். அவன் என்ன கன்று எடுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். என்ன கன்று எடுக்கிறான், இன்னும் கன்று எடுக்க முடியாது. இது M590, அப்புறம் என்ன இது வேறு தொட்ட ஒரு P90, அவ்வளோதான். P90, அப்புறம் இது 1 புல்லட் கன்று. எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். ஏறி வர்றான், போடு. ஐயோ க்ளோவில் போட்டாச்சு. ஏறி வருவான், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்படி ஏறி வருவோன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா, ஏறி வர பார்த்தீங்களா, இது போட்டு போடுறோம். பியூர் ஹெட்டுங்க, இப்படி தான் இருக்கணும். எல்லாம் இந்த வீடியோக்கு வேண்டி தான் அழுத்தி பிடிக்கிறேன். அப்புறம் அழுத்தி பிடிக்கிறனாலே ஹெட்ஷாட் அடிக்கிறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சும்மா அழுத்தி பிடிச்சிருப்பேன். இல்லைன்னா அதுலேயும் கொஞ்சம் ஹெட்ஷாட்லாம் விழுந்திருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டேன். நானும் அப்படியே ஹெட்ஷாட் அடிக்கணும்னு பார்த்தா உழுகலை. இப்போ இது தூக்கி போடுறேன். அவன் ரைட் சைடில் தூக்கி போட்டான், அவன் லெஃப்ட் சைடில் தூக்கி போடுறான். எப்படியோ நான் கீழே விழுந்துட்டேங்க. அப்புறம் கீழே விழுந்ததுக்கப்புறம் நானும் அப்படி டேமேஜ் கொடுத்தேன்.
அப்புறம் கடைசியில் 90 கொடுத்தா அவன் செத்துட்டான். அப்படியே நானும் ஜெயிச்சிட்டேன். அவன் அப்படியே ரிவெஞ்ச் விட்றான்னு கையில் குத்தி குத்தி காமிச்சா அவனுக்கு புரியவே இல்லை பைத்தியக்காரனுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் கன் எடுக்கணும். டெசர்ட்டு என்னது M10 அப்புறம் எக்ஸனைட் இந்த கன் எடுத்துகிட்டு எப்படி அடிக்க போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நம்ம அடிக்கிறோமா இல்லை அடி வாங்குமா. ஸ்கோப் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு பார்த்தா டேமேஜ் 11. சரி ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா இவங்க எந்திரிக்கிற பட்டனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இங்கே வந்துட்டான். நான் இங்கே கொஞ்சம் இந்த முட்டு சந்தில் போய் க்ளோவால் போட்டுனா கொஞ்சம் ஓப்பனில் க்ளோவால் போட்டிருந்தா கூட டெசர்ட் அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் இங்கே வந்துட்டுருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்குறேன் உழுகலை, இன்னொரு தூக்குறேன் உழுகலை. காலையே லாக் ஆகி நின்றுக்குதெல்லாம். இங்கே மெடி போட்டிருந்தா அழகாக அடிச்சிருக்கலாம். அப்புறம் பார்த்தா இந்த கம்பி தடுத்துருச்சு. அப்புறம் எனக்கு வேறு ஹெல்த் இல்லையா. அப்புறம் போவேன் அப்படி வருவேன், அப்படியே ஒரே அழுத்து செத்துட்டான். சரி எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு வழியாக ஜெயிச்சாச்சு. கண்டென்ட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இத்தனை நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தம்ஸ் அப் சிம்பிள் போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் யாராவது இத்தனை நேரம் வீடியோ பார்த்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கமெண்ட்டில் UID இருக்கே போட்டு வாங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.